இந்தியா முழுக்க இப்போ வேலை பார்க்குற அத்தனை ஊழியர்கள் மனசுலையும் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரே கேள்வி, இந்த புதிய தொழிலாளர் சட்டம், அதாவது நியூ லேபர் கோட்ஸ் எப்போதான் அமலுக்கு வரும் அப்படிங்கிறது தான். குறிப்பாக நம்ம ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமான கிராஜுவிட்டி விஷயத்தில் பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. இது 2026 வருமா, இல்லை இப்போவே வந்துருச்சா, சம்பளம் குறையுமா இல்லை கூடுமா, இப்படி பல சந்தேகங்கள். ஆனால் இப்போ இந்த குழப்பம் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி மத்திய அரசாங்கம் ஒரு மிக முக்கியமான விளக்கத்தை, அதாவது ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. மார்ச் 24, 2026 அன்னைக்கு வெளியான அப்டேட் படி இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன, யாருக்கெல்லாம் லாபம், முக்கியமாக கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸுக்கு இதில் ஒரு ஜாக்பாட் காத்திருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் முழுசாக எளிமையாக பார்க்க போகிறோம். முதல்ல தேதியை பற்றின குழப்பத்தை தீர்த்தரலாம். ஏன்னா நிறைய நிறுவனங்கள் சரி, ஊழியர்களும் சரி, இந்த புதிய கிராஜுவிட்டி விதிமுறைகள் ஏப்ரல் 2026 இருந்து தான் அமலுக்கு வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அரசாங்கம் இப்போது என்ன தெளிவுபடுத்தியிருக்காங்கன்னா, இல்லைங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த புதிய தொழிலாளர் சட்டத்தின் கீழ் வரக்கூடிய கிராஜுவிட்டி விதிமுறைகள் ஏற்கனவே நவம்பர் 21, 2025 முதலே அமலுக்கு வந்துட்டதா கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா வரைவு விதிகள் வருவதற்கு இதை முழுசாக அமல்படுத்துறதுக்கும் இடையில இருக்கிற டைம் கேப்பில் எல்லாருமே ஏப்ரல் 2026ன்னு தப்பாக கணக்கு போட்டுட்டாங்க. ஆனால் இப்போது தேதியில் ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. ஸோ நவம்பர் 21, 2025க்கு அப்புறமா நீங்கள் வேலை பார்த்த காலத்திற்கு புதிய விதிமுறைப்படி தான் கிராஜுவிட்டி கிடைக்கும். இது கம்பெனிகளுக்கும் ஒரு தெளிவை கொடுத்துருக்கு. ஏன்னா அவங்க இனிமேல் சம்பள கணக்கீட்டை அதுக்கு மாதிரி மாற்றி அமைச்சிக்கலாம். சரி, இப்போது அடுத்த முக்கியமான கேள்வி, சட்டம் மாறுதுன்னு சொல்கிறீங்க, அப்போ என்னோட பழைய சர்வீஸ் நிலைமை என்ன அப்படிங்கிறது. நான் 10 வருஷமாக வேலை பார்க்குறேன், என்னோட பழைய கணக்கெல்லாம் மாறுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு அரசாங்கம் ஒரு சூப்பரான பதில் சொல்லியிருக்காங்க. ரெட்ரோபாஸ்பெக்டிவ் அப்ளிகேஷன்ஸ் கிடையாது. அதாவது இந்த புதிய சட்டம் பின்னோக்கி பாயாது. நவம்பர் 21, 2025க்கு முன்னாடி நீங்கள் எவ்வளவு வருஷம் வேலை பார்த்தீங்களோ அதுக்கெல்லாம் பழைய முறைப்படி தான் கணக்கு. ஆனால் இந்த தேதிக்கு அப்புறம் நீங்கள் வேலை பார்க்குற ஒவ்வொரு நாளுக்கும் புதிய விதிகளின்படி தான் கிராஜுவிட்டி கணக்கிடப்படும். இது ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா பழைய குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட தேதியில் இருந்து புது கணக்கு தொடங்கலாம். ஆனால் எப்பவும் போல் நீங்கள் வேலையை விட்டு போகும்போது வாங்குகிற கடைசி சம்பளத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த கணக்கீடு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போது விஷயத்தோட ஆழத்துக்கு போவோம். இந்த புதிய சட்டத்தில் சம்பளம் அப்படிங்கிற வார்த்தை, அதாவது வேஜஸ் அப்படின்னு புதுசாக ஒரு அர்த்தம் கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்கள் சம்பளத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. முன்னாடியெல்லாம் நாம் சம்பளத்தில் பேசிக் சேலரி கம்மியாக இருக்கும், ஆனால் அலவன்ஸ் அதிகமாக இருக்கும். வீட்டு வாடகை படி, போக்குவரத்து படின்னு பல அலவன்ஸ் இருக்கும். ஆனால் புதிய சட்டப்படி உங்கள் மொத்த சம்பளத்தில் 50% கண்டிப்பாக பேசிக் வேஜஸாக இருக்கணும். மிச்சம் இருக்கிற 50% தான் அலவன்ஸாக இருக்க முடியும். ஒருவேளை உங்கள் கம்பெனி உங்களுக்கு தர அலவன்ஸ் 50% தாண்டிடுச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரா தொகையும் பேசிக் சேலரி கூட சேர்ந்து தான் கணக்கு பண்ணுவாங்க. இதனால் என்ன நடக்கும்னா, உங்களோட பிஎஃப் மற்றும் கிராஜுவிட்டிக்கு கம்பெனி ஒதுக்குற பணம் அதிகமாகும். சுருக்கமாக சொல்லணும்னா, கைக்கு வர மாத சம்பளம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரிட்டையர்மெண்ட் அப்போ கிடைக்கிற மொத்த தொகை பெருசாக இருக்கும். இது எதிர்கால சேமிப்புக்கு ஒரு நல்ல விஷயம். அடுத்தது, இந்த புதிய சட்டத்தில் இருக்கிற ஒரு ஹைலைட் என்னன்னா, ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாயீஸ், அதாவது ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்கிறவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய நிவாரணம். இவ்வளவு நாளாக கிராஜுவிட்டி வாங்கணும்னா ஒரு நிறுவனத்தில் குறைஞ்சது 5 வருஷம் தொடர்ந்து வேலை பார்க்கணும். அப்போ தான் சட்டம் உங்களுக்கு கிராஜுவிட்டி கொடுக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழல் கான்ட்ராக்ட் வேலைகள் தான் அதிகம். அவங்களால 5 வருடம் ஒரே இடத்துல இருக்க முடியாது. அப்படிங்கிறதால இதை மனசில் வச்சு புதிய சட்டத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க.
இனிமேல் ஒப்பந்த ஊழியர்கள் வெறும் 1 வருஷம் வேலை பார்த்தாலே போதும், அவங்களுக்கு கிராஜுவிட்டி வர தகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. குறுகிய கால ப்ராஜெக்ட்ல வேலை செய்கிற லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு இது மிகப்பெரிய பொருளாதார பாதுகாப்பை கொடுக்கும். 5 வருடம் காத்திருக்க தேவையில்லை. 1 வருஷம் முடிஞ்சாலே உங்க உழைப்புக்கான பலன் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். அதே மாதிரி வேலை நேரம் பற்றியும் சில வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. இனிமேல் தினமும் 12 மணி நேரம் வேலை பார்க்கணுமா அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறீங்க. ஆனால் அரசாங்கம் இதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கு. ஸ்டாண்டர்ட் ஒர்க்கிங் டைம்ஸ், அதாவது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான், ஒரு வாரத்திற்கு 48 மணி நேரம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒருவேளை நீங்கள் இந்த நேரத்தை தாண்டி வேலை செஞ்சால் அது ஓவர் டைம் கணக்கில் வரும். அப்படி ஓவர் டைம் பார்க்கும்போது சாதாரண சம்பளத்தை விட 2 மடங்கு சம்பளம் கொடுக்கணும்னு சட்டம் சொல்லுது. இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஓவர் டைம் கணக்கிடும் போது போனஸ், கிராஜுவிட்டி, பென்ஷன் மாதிரியான விஷயங்களை சம்பளத்தில் சேர்க்க மாட்டாங்க. அடிப்படை சம்பளம் மற்றும் படிவுகளை வச்சு தான் கணக்கு பண்ணுவாங்க. இந்த மாற்றங்கள் எல்லாமே ஏன் இப்போ கொண்டு வராங்க? இதோட அடிப்படை நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி, அதாவது தெளிவு. இவ்வளவு நாளாக முதலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் நடுவில் சம்பளம், அலவன்ஸ், பிஎஃப் விஷயத்தில் நிறைய குழப்பங்கள் இருந்தது. ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி கணக்கு போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த புதிய நியூ லேபர் கோட்ஸ் மூலமாக இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான சம்பள வரையறை வரப்போகுது. இதனால் கம்பெனிகள் சட்டத்தை மதிச்சு நடக்கிறது ஈஸியாகும். அதே சமயம் தொழிலாளர்களுக்கு தங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். இப்போ இந்த தேதி குழப்பம் தீர்ந்ததால கம்பெனிகள் எல்லாமே தங்களோட பிளேரோல் சாஃப்ட்வேரை மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நவம்பர் 2025 அடிப்படையாக வச்சு கணக்குகளை சரிபார்க்க ஊழியர்களாகிய நாம் என்ன பண்ணணும்னா, நம்ம சம்பள பேஸ்லிப்பை இனிமேல் கொஞ்சம் உத்து பார்க்கணும். நம்மளோட பேசிக் சேலரி 50% மேல் இருக்கணும்னு பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா அதில் மாற்றம் வரப்போது நம்ம கைக்கு வர சம்பளம் கொஞ்சம் குறையலாம். ஆனால் வருங்கால வைப்பு நிதி மற்றும் கிராஜுவிட்டி கணக்கில் பணம் ஏறும். இது ஒரு வகையில் கட்டாக சேமிப்பு மாதிரி தான். ஸோ மொத்தத்தில் பார்த்தா இந்த புதிய அறிவிப்பு ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். குறிப்பாக அந்த 1 வருஷ சர்வீஸ் முடிஞ்சாலே கிராஜுவிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஏப்ரல் 2026 வரைக்கும் காத்திருக்காம ஏற்கனவே நவம்பர் 2025 கணக்குப்படியே இது செல்லுபடியாகும்னு சொன்னது அரசாங்கத்தோட உறுதியான முடிவை காட்டுது. இனிமேல் வதந்திகளை நம்பாம உங்க கம்பெனி ஹெச்ஆர் கிட்ட இதை பத்தின விவரங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த புதிய தொழிலாளர் சட்டம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 1 வருஷத்துல கிராஜுவிட்டி தரது நல்லதா, இல்ல சம்பளம் குறையிறது வருத்தமா இருக்கா? உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.